வணக்கம். நீங்க போற வழியில பெரிய ரோடு போடுறதையோ இல்ல புதுசா ஒரு தொழிற்சாலை வர்றதையோ பார்த்திருப்பீங்கல்ல? ஆமா, நம்ம ஊர்ல வளர்ச்சி திட்டங்கள் நிறைய வருதுல்ல. கரெக்ட். அதுக்கெல்லாம் நிலம் வேணும். அந்த நிலம் எப்படி அரசு கைக்கு போகுது, அதுக்கு பின்னாடி என்னென்ன நடைமுறைகள் இருக்கு, இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இதுக்காக தமிழ்நாடு அரசோட 2023 நில எடுப்பு நடைமுறைகள் கையேடு ஒன்னு இருக்கு. அத ஆதாரமா எடுத்திருக்கோம். ஆமாங்க, இந்த கையேடு முக்கியமா ஃபீல்டுல வேலை செய்யற அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணது. ஓ. ஆனா இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாருக்கும், முக்கியமா நில உரிமையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. ஏன்னா இந்த நிலம் கையகப்படுத்துறதுங்கிறது அது பல சட்டங்கள், விதிகள், ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ப்ராசஸ். ஆமா, பார்க்க சிம்பிளா இருந்தாலும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு போல. கண்டிப்பா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கையேட்டுல இருக்கிற முக்கிய விஷயங்களை உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறது தான். ஒரு திட்டம் ஆரம்பிக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்லேருந்து கடைசியா காம்பன்சேஷன் கொடுக்கற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பர். இதுல பல சட்டங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப 2013ல ஒரு சென்ட்ரல் ஆக்ட் வந்ததே. ஆமா, RFCTLARR சட்டம். அது ரொம்ப முக்கியம். அது போக தமிழ்நாட்டோட ஹைவேஸ் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான ஆக்ட், நேஷனல் ஹைவேஸ் ஆக்ட், அப்புறம் வேற சில சட்டங்களும் இருக்கு. ஆமா, ஆதிதிராவிடர் நலச்சட்டம்னு ஒன்னு இருக்கு. அப்புறம் நேரடி பேச்சுவார்த்தை முறையும் இருக்கு. சரி, அப்போ இது எல்லாத்தையும் பத்தி முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அலசுவோம். சரி, அப்போ முதல் படி என்ன? எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நிலத்தை எடுக்க முடியாதே. முதல்ல கவர்மெண்ட்குள்ள என்ன நடக்கும்? அந்த நிர்வாக அனுமதி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பத்தி சொல்லுங்க. அது சும்மா ஃபார்மாலிட்டியா? இல்லவே இல்ல, அது ஃபார்மாலிட்டியே கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி அது. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நிலம் வேணும்னா அவங்க சும்மா போய் எடுக்க முடியாது. ஓகே. அவங்க முறையா கவர்மெண்டோட நிர்வாக அனுமதியை பெற்றாகணும். அதுக்கு எதுக்கு நிலம் கேக்குறாங்க, எவ்வளவு நிலம் வேணும், எந்தெந்த சர்வே நம்பர், அதோட மேப் எல்லாம் வேணும். தோராயமா செலவு எவ்வளவு ஆகும், ஒருவேளை யாராவது பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு RNR, அதாவது மறுவாழ்வு திட்டம் என்ன வச்சிருக்காங்க, அப்புறம் முக்கியமா இந்த நிலத்தை எடுக்கிறது தவிர்க்கவே முடியாதான்னு ஒரு சர்டிபிகேட். இப்படி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓஹோ, அப்போ இந்த முதல் ஸ்டெப்லயே ப்ராஜெக்டோட அவசியம், சாத்தியம் எல்லாத்தையும் பாத்துடுறாங்க. கரெக்ட். இந்த திட்டம் சரியா பிளான் பண்ணிருக்காங்களா, இது நிஜமாவே தேவையா, ஃபண்ட் இருக்கா, இதெல்லாம் இங்கேயே ஓரளவுக்கு தெரிஞ்சிரும். அது பட்டா நிலமா புறம்போக்கு நிலமாங்கிற விவரமும் முக்கியம். இந்த அனுமதி கிடைச்சாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். சரி, நிர்வாக அனுமதி கிடைச்சிருச்சு. அடுத்து இப்போ அந்தந்த சட்டங்கள் படி ப்ராசஸ் ஆரம்பிக்கும் இல்லையா? முதல்ல தமிழ்நாட்டோட ஹைவேஸ் ஆக்ட் 2001, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் 1997 பத்தி பாப்போம். இதுல முதல் ஸ்டெப் என்ன? இதுல முதல்ல ஒரு முதற்கட்ட அறிவிப்பு வெளியிடுவாங்க. பிரிலிமினரி நோட்டிபிகேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்காக இந்த ஏரியாவில் நிலம் எடுக்க உத்தேசிச்சிருக்கோம்னு பொதுமக்களுக்கும் நில ஓனர்களுக்கும் அறிவிப்பாங்க. இது லோக்கல் பேப்பர்ல தமிழ், இங்கிலீஷ் வரும். அந்த ஏரியாவிலையும் தண்டோரா மூலமாவோ இல்ல நோட்டீஸ் ஒட்டியும் தெரியப்படுத்துவாங்க. இந்த நோட்டீஸ பார்த்துட்டு நிலம் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? சும்மா இருக்கணுமா, இல்ல அவங்க தரப்ப சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் வந்த தேதியிலிருந்து 30 நாளைக்குள்ள. ஓ, டைம் லிமிட் இருக்கா? ஆமா, 30 நாள் டைம். அதுக்குள்ள நில உரிமையாளர்கள் அவங்களோட ஆட்சேபனைகளை, அப்ஜெக்ஷன்ஸை எழுத்து மூலமா தெரிவிக்கலாம். எங்க நிலத்தை எடுக்காதீங்க, வேற இடம் பாருங்க, இல்ல இந்த திட்டமே தேவையில்லைன்னு அவங்க காரணத்தை சொல்லலாம். அப்படி ஆட்சேபனைகள் வந்தா அதை சும்மா வாங்கி வச்சுப்பாங்களா, இல்ல விசாரிப்பாங்களா? இல்ல, கட்டாயம் விசாரிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பார், லேண்ட் அக்விசிஷன் ஆபீசர், அதாவது LAO. அவர் ஒரு என்கொயரி நடத்துவார். நில ஓனர்கள் சொல்றதையும் கேட்பாரு, நிலம் கேட்கிற டிபார்ட்மெண்ட் சொல்ற விளக்கத்தையும் கேட்பாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஆட்சேபனையை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு ஒரு பரிந்துரையோட கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்புவார். சரி, இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆட்சேபனைகள் எல்லாம் பரிசீலிச்சு கவர்மெண்ட் ஒரு ஃபைனல் முடிவு எடுத்த பிறகு இறுதி நில எடுப்பு அறிவிப்பு வெளியிடுவாங்க. ஃபைனல் டெக்ளரேஷன். இது எங்க வரும்? பேப்பர்லயா? இது கவர்மெண்ட் கெசெட்ல வரும், ரொம்ப அஃபீஷியல். இந்த அறிவிப்பு வந்ததும் சட்டப்படி அந்த நிலம் அரசுக்கு உரிமை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு நில நிர்வாக ஆணையர், அதாவது கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒப்புதலும் வேணும். ஓகே ஓகே. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம், இழப்பீடு, காம்பன்சேஷன். இதை எப்படி கணக்கு போடுறாங்க? இதுதான் நிறைய பேருக்கு பெரிய கேள்வியா இருக்கும். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியம். காம்பன்சேஷன் கணக்கிடுறதுல பல ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல நிலத்தோட அடிப்படை மதிப்பு, அதாவது பேசிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி?
அதுக்கு 2 விஷயத்த பாப்பாங்க. ஒன்னு கவர்மெண்டோட கைட்லைன் வேல்யூ, இன்னொன்னு அந்த ஏரியால 1.6 கிலோமீட்டர் ரேடியஸ்ல கடந்த 3 வருஷத்துல நடந்த நிஜமான சேல்ஸ் டீட்ஸோட விவரம், சேல்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். இதுல எதை பேஸா எடுத்துப்பாங்க? கைட்லைன் வேல்யூவா இல்ல நிஜ சேல்ஸ் ரேட்டா? ரெண்டையும் கணக்கு பண்ணி பாப்பாங்க. எது அதிகமா இருக்கோ அதை தான் பேசிக் வேல்யூவா எடுத்துக்குவாங்க. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் உண்டு. நிலத்துல இருக்கிற பில்டிங்ஸ், மரம், கிணறு, பைப்லைன், பயிர் எதுவா இருந்தாலும் அதுக்கு தனித்தனியா வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு பிடபிள்யூடி, ஃபாரஸ்ட், அக்ரி, ஹார்டிகல்ச்சர்னு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து மதிப்பிடுவாங்க. அப்போ ஃபைனலா கையில கிடைக்கிற இழப்பீட்டு தொகையில என்னென்ன இருக்கும்? லிஸ்ட் போடுங்க பாப்போம். சரி, சொல்றேன். முதல்ல நாம பார்த்த அந்த பேசிக் லேண்ட் வேல்யூ, அதோட ஒரு பெருக்கல் காரணி, அதாவது மல்டிப்ளையர் ஃபேக்டர் சேரும். மல்டிப்ளையர் ஃபேக்டரா? அது என்ன? அது வந்து நிலம் இருக்கிற லொகேஷனை பொறுத்தது. கிராமமா நகரமா, நகரத்துக்கு எவ்வளவு கிட்ட இருக்குங்கிறத வச்சு 1லிருந்து 2 வரைக்கும் இருக்கும். ஓகே. அதுக்கு மேல 100% சொலேசியம். சுலேசியமா? 100%. எதுக்கு அது? ஆமா, 100%. அதாவது உங்க நிலத்தை அவங்க கட்டாயமா எடுக்கிறதால உங்களுக்கு ஏற்படுற கஷ்ட நஷ்டத்துக்கு ஒரு ஆறுதல் தொகையா இதை கொடுக்கறாங்க. இது சட்டப்படியே கொடுக்கணும். பரவாயில்லையே. இதோட முடியல. பிரிலிமினரி நோட்டிபிகேஷன் வந்த தேதியிலிருந்து பணம் கொடுக்கிற தேதி வரைக்கும் வருஷத்துக்கு 12% அடிஷனல் மார்க்கெட் வேல்யூ கணக்கு பண்ணுவாங்க. இது அந்த பேசிக் லேண்ட் வேல்யூக்கு மட்டும். வாவ், 12%ஆ? ஆமா, கடைசியா அந்த பில்டிங், மரம்னு மத்த ஐட்டத்தோட வேல்யூயும் சேர்த்து வர்றதுதான் மொத்த இழப்பீடு. கேட்கவே கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் சிக்கலா இருக்கு. ஆனா நிறைய விஷயத்த உள்ள சேர்க்கறாங்கன்னு தெரியுது. இழப்பீட்ட முடிவு செஞ்ச பிறகு என்ன? அதுக்கப்புறம் தீர்வாயம் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தீர்வு விசாரணை நடக்கும். எல்ஏஓ வந்து ஓனர்களை கூப்பிட்டு பேசுவாரு. ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவு, யாருக்கு போகணும், பாகப்பிரிவினை ஏதாச்சும் இருக்கா, வாரிசு யாரு, இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. எல்லாம் முடிவு செஞ்சு கலெக்டர் 1 கோடி வரைக்கும் அல்லது சிஎல்ஏ அதுக்கு மேல ஒப்புதலோட ஃபைனல் அவார்ட் போடுவாங்க. அப்புறம் அந்த காசை நேரடியா ஓனரோட பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுடுவாங்க, இசிஎஸ் மூலமா. இது தமிழ்நாடு சட்டங்கள் படி நடக்குது. இப்போ 2013ல வந்த மத்திய சட்டம் RFCT-LARR பத்தி சொல்லுங்க. அதுல நியாயமான இழப்பீடு, மறுவாழ்வுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம்னு சொல்றாங்களே, அது எப்படி இதுல இருந்து மாறுபடுது? அதுல மிக முக்கியமான வித்தியாசம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அந்த சமூகத்தாக்க மதிப்பீடு, சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதாவது SIA. ஆமா, சொன்னீங்க. இந்த சட்டத்துல நிலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டால சமூகத்துல, பொருளாதாரத்துல என்னென்ன பாதிப்பு வரும், எத்தனை குடும்பம் பாதிக்கப்படும், அது எப்படி சரி செய்யலாம்ங்கறத பத்தி ஒரு டீடைல் ஸ்டடி பண்ணணும். இத ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி தான் செய்யும். அப்போ இதுவே ஒரு பெரிய ப்ராசஸ் ஆச்சே. எல்லா நில எடுப்புக்கும் இது உண்டா? பொதுவா உண்டு, ஆனா சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப அர்ஜென்சிக்கு, அதாவது அர்ஜென்சி கிளாஸ் யூஸ் பண்ணா இது தேவையில்லை. இல்ல பாசன திட்டங்களுக்கு ஏற்கனவே என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA பண்ணியிருந்தாலும் தேவையில்லை. வேற என்ன முக்கியமான வித்தியாசம்? இழப்பீடு கணக்கு பண்றதுல இருக்கு. இந்த சட்டத்துல கிராமப்புற நிலங்களுக்கு மல்டிப்ளையர் ஃபேக்டர் 2 வரைக்கும் போகலாம். தமிழ்நாடு சட்டங்கள்ல இது கொஞ்சம் கம்மி. அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட், அதாவது RNR பெனிஃபிட்ஸ், அது ரொம்ப விரிவாவே இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. வீடு இழக்கிறவங்களுக்கு வீடு, வேலைவாய்ப்பு பயிற்சி, மாசாந்திர உதவித்தொகைன்னு பல விஷயங்கள் இருக்கு. அந்த அர்ஜென்சி கிளாஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்ப அதை யூஸ் பண்ணுவாங்க? இழப்பீடு அதுல எப்படி? நேஷனல் செக்யூரிட்டி, மிலிட்டரி தேவை, இல்ல பெரிய வெள்ளம், பூகம்பம் மாதிரி இயற்கை பேரிடர் சமயங்கள்ல இந்த மாதிரி தவிர்க்க முடியாத அர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். சரி. இதை யூஸ் பண்ணா SIA மத்த சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்லை. வேலை வேகமா நடக்கும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன், நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு முன்னாடியே 80% பணத்தை கொடுத்தாகணும். ஓ, அட்வான்ஸாவே கொடுக்கணுமா? ஆமா, அது மட்டும் இல்லாம நார்மலா கிடைக்கிற காம்பன்சேஷனோட எக்ஸ்ட்ராவா 75% அமௌண்ட் சேர்த்து கொடுக்கணும். 75% அதிகமாவா? ஆமா, அர்ஜென்ட்டா எடுக்கிறதால ஏற்படுற பாதிப்புக்கு ஒரு கூடுதல் நிவாரணம் மாதிரி. அடுத்து நேஷனல் ஹைவேஸ் ஆக்ட் 1956. இதுவும் சென்ட்ரல் ஆக்ட் தானே? இதுல என்ன ஸ்பெஷல்? இது வந்து நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான். இதுல ப்ராசஸ கவனிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு காம்படென்ட் அத்தாரிட்டியை நியமிப்பாங்க. CNPALAன்னு சொல்லுவாங்க. எல்லா நோட்டிபிகேஷனும் பூமி ராஷின்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல்லையும் கெசட்லயும் வரும். இதுல ஒரு முக்கியமான டைம்லைன் இருக்கு. முதல் நோட்டிபிகேஷன் வந்த 1 வருஷத்துக்குள்ள ஃபைனல் நோட்டிபிகேஷன் போடணும்.
அந்த ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இதுல அப்பீல் போறது எப்படின்னு சொல்வீங்க? ஆமா, அது வித்தியாசமா இருக்கும். காம்பன்சேஷன்ல பிரச்சனைனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட ஆர்பிட்ரேஷனுக்கு, அதாவது நடுவர் விசாரணைக்கு போகணும். நேரடியா கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓ, அப்போ இதுல நடைமுறை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. சரி, அடுத்து ஆதி திராவிடர் நலத்திட்டங்களுக்கான சட்டம் 1978. இது நம்ம மாநில சட்டம் இல்லையா? ஆமாங்க, இது தமிழ்நாடோட ஸ்பெஷல் ஆக்ட். ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்களுக்கு வீடு கட்டுறது, காலனிக்கு ரோடு போடுறது மாதிரி திட்டங்களுக்கு இந்த சட்டத்துல நிலம் எடுப்பாங்க. இதுல ப்ரொசீஜர் எப்படி? இது கொஞ்சம் சிம்பிளான ப்ரொசீஜர். நோட்டீஸ் கொடுத்து 15 நாள்ல ஆட்சேபனை கேட்டு விசாரணை நடத்தி டிஸ்ட்ரிக்ட் கெசட்ல ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் பிரிவு 4.1 போட்டா போதும். நிலம் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். இழப்பீடு? இழப்பீடு வந்து மார்க்கெட் வேல்யூ அடிப்படையில தான். ஆனா ஆர்என்ஆர் பெனிஃபிட்ஸ் 2013 சட்டத்துல இருக்கிற மாதிரி பொருந்தும். இதுல இழப்பீடு சம்பந்தமா அப்பீல் போகணும்னா சப் கோர்ட்டுக்கு போகணும். இத்தனை சட்டங்கள், இத்தனை வழிமுறைகள், தலை சுத்துது. இதுக்கு பதிலா சிம்பிளா நேரடியா நில ஓனர் கிட்ட பேசி வாங்க முடியாதா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? நல்ல கேள்வி. நிச்சயமா அதுக்கும் வழி இருக்கு. அதுக்கு பேரு தனிநபர் பேச்சுவார்த்தை முறை, பிரைவேட் நெகோசியேஷன். ஓ, இது எப்ப பண்ணுவாங்க? சில நேரம் கவர்மெண்ட்டுக்கு நிலம் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படும். இல்லனா நில ஓனர்களே சரி நாங்க விக்கிறோன்னு முன் வரலாம். அப்போ இந்த முறையை யூஸ் பண்ணலாம். இதுல அந்த நோட்டிஃபிகேஷன், என்கொயரின்னு சட்ட நடைமுறையெல்லாம் கிடையாது. டைரக்டா பேசுவாங்க. அப்போ இதுல காம்பன்சேஷன் எப்படி மத்த சட்டங்களை விட கம்மியா இருக்குமா? இல்ல, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதுல பேசிக் லேண்ட் வேல்யூ கணக்கு பண்றது மத்த சட்டங்கள் மாதிரி தான். ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. இன்சென்டிவ் பெர்சன்டேஜ். இன்சென்டிவ் எவ்வளவா? அதுதான் ஹைலைட். நிலம் இருக்கிற இடத்தை பொறுத்து பேசிக் வேல்யூல 225% இருந்து 425% வரைக்கும் கூட போகும். என்னது, 4 மடங்குக்கு மேலையா? ஆமா, சில கண்டிஷன்ஸ்ல. அது போக பில்டிங்ஸ், மரங்களுக்கு வேல்யூ பிளஸ் அதுக்கு 100% சொலேஷியம். இது எல்லாத்தையும் சேர்த்து வர டோட்டல் அமௌண்ட்ல மறுபடியும் ஒரு 25% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அடேங்கப்பா, இது பயங்கரமா இருக்கே. அப்போ ஏன் எல்லாரும் இந்த ரூட்ல போக மாட்டேங்கறாங்க? இதுக்கு 2 சைடும் ஒத்துக்கணும். நில ஓனரும் இந்த மாதிரி நேரடியா விற்க தயாரா இருக்கணும். கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தை மூலமா வாங்க ரெடியா இருக்கணும். முக்கியமா நிலத்தோட டைட்டில், அதாவது உரிமை, எந்த வில்லங்கமும் இல்லாம பக்காவா இருக்கணும். ஏன்னா இங்க சட்டப்படியான பாதுகாப்பு கொஞ்சம் கம்மி. எல்லாம் சரியா அமைஞ்சா இது 2 பேருக்குமே டைம் சேவ் பண்ணும், கோர்ட் கேஸ்ன்னு போறத தவிர்க்கும். சரிங்க, ஒருவேளை இந்த சட்டப்படி நிலம் எடுத்துட்டாங்க, ஆனா கொடுத்த காம்பன்சேஷன்ல திருப்தி இல்ல, நில ஓனருக்கு வேற வழியே இல்லையா? கதவு மூடின மாதிரி தானா? சான்ஸே இல்ல. அப்படி இல்ல, அவங்களுக்கு அப்பீல் போக முழு உரிமை இருக்கு. எப்படி? தமிழ்நாடு சட்டங்களா இருந்தாலும் சரி, 2013 சென்ட்ரல் ஆக்டா இருந்தாலும் சரி, அவார்டு கிடைச்ச குறிப்பிட்ட டைம்குள்ள, பெரும்பாலும் 60 நாள் இல்ல சில மாசம், அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல LAOP, அதாவது லேண்ட் அக்விசிஷன் ஒரிஜினல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். எனக்கு கொடுத்த இழப்பீடு பத்தல, இன்னும் வேணும்னு கேட்கலாம். ஓ, கோர்ட்டுக்கு போனா வருஷ கணக்குல இழுக்குமே. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. ஆமா, அது உண்மைதான். அதை குறைக்கிறதுக்காக இந்த LOF கேஸ்களை லோக் அதாலத் மூலமா, அதாவது மக்கள் நீதிமன்றம் மூலமா பேசி தீர்க்கிறதுக்கும் கவர்மெண்ட் ஒரு ஹை பவர் கமிட்டி வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க உதவும். ஓ, அது நல்ல விஷயம். ஒருவேளை கோர்ட் இன்னும் கொஞ்சம் காம்பன்சேஷன் கொடுக்க சொன்னா? அப்படி கோர்ட்டு கூடுதல் இழப்பீடு கொடுக்க உத்தரவு போட்டா அந்த கூடுதல் தொகைக்கு வட்டியும் கிடைக்கும். முதல் வருஷத்துக்கு 9%, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 15% வரைக்கும் வட்டி சேர்த்து கொடுக்கணும். ஓகே, இந்த கையேட்டுல லே அவுட்ல இருக்கிற OSR லேண்ட், அப்புறம் லேண்ட் சீலிங் ஆக்ட்ல வர உபரி நிலம், சர்ப்ளஸ் லேண்ட், இதையெல்லாம் பத்தி கூட சில பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. ஆமா, இப்போ ஒரு லே அவுட் போடுறாங்கன்னா அதுல ரோடு, பார்க்குன்னு பொது உபயோகத்துக்காக கொஞ்சம் இடம் ஒதுக்குவாங்க இல்லையா? ஆமா. அந்த OSR இடத்த கவர்மெண்ட் வேற எதுக்காவது எடுத்தா அதுக்கு காம்பன்சேஷன் கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி பஞ்சாயத்துக்கோ முனிசிபாலிட்டிக்கோ சொந்தமானது மாதிரி. சரி. உபரி நிலம் அதே மாதிரி நில உச்சவரம்பு சட்டத்துல ஒருத்தர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு எடுத்த நிலைமை இருக்கும். அத கவர்மெண்ட் வேற திட்டத்துக்கு எடுத்தானோ அந்த ஒரிஜினல் ஓனருக்கு காம்பன்சேஷன் இல்ல. ஆனா அந்த உபரி நிலத்தை கவர்மெண்ட் வேற யாருக்காவது பட்டா போட்டு கொடுத்திருந்தா அந்த பட்டா வாங்கினவருக்கு இழப்பீடு கிடைக்கும். ரைட். இன்னொரு முக்கியமான கேள்வி மனசுல வருது. ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காக நிலத்தை எடுக்கிறாங்க, ஆனா அந்த ப்ராஜெக்ட பண்ணாம நிலத்தை வருஷக்கணக்கா சும்மாவே போட்டு வச்சிருந்தா என்ன ஆகும்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2013 சட்டத்துல இதுக்கு தெளிவா சொல்லிருக்காங்க. எந்த நோக்கத்துக்காக நிலத்தை எடுத்தாங்களோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒருவேளை 5 வருஷமா அந்த நிலத்தை அந்த குறிப்பிட்ட நோக்கத்துக்கு யூஸ் பண்ணாம சும்மாவே வச்சிருந்தா
அது யார்கிட்ட இருந்து எடுத்தாங்களோ அந்த ஒரிஜினல் ஓனருக்கே திரும்ப கொடுக்கணும். ரீகன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க. ஓ அப்படியா? இது நிறைய பேருக்கு தெரியாதே. ஆமா, இது நிலத்தை தேவையில்லாம பிளாக் பண்ணி வைக்கிறத தடுக்கிற ஒரு நல்ல அம்சம். ஆஹா, இவ்ளோ நேரம் நாம பேசினதை வச்சு பார்த்தா இந்த நில எடுப்புங்கிறது சும்மா ஒரு கையெழுத்துல முடியற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி பல சட்டங்கள், பல படிநிலைகள், சரிபார்ப்புகள், பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு ஒரு பெரிய சிஸ்டமே வேலை செய்யுது. கரெக்ட். பொது நலனுக்காக நிலம் தேவைங்கிறதையும் தனி நபரோட உரிமை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி செய்து இந்த சட்டங்கள். குறிப்பா 2013 சட்டம் வந்த பிறகு அந்த RNR, SIA எல்லாம் இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை, நியாயமான இழப்பீடுக்கு வழிவகுத்திருக்குன்னு தோணுது. நிச்சயமா காலப்போக்குல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனாலும் நடைமுறையில சில சவால்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த தனிநபர் பேச்சுவார்த்தை ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தெரிஞ்சாலும் அது எல்லா கேஸுக்கும் செட் ஆகாது. ஒவ்வொரு சட்டத்துக்கும் அதோட பிளஸ் மைனஸ் இருக்கு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த முழு ப்ராசஸும் எவ்ளோ ஒரு கட்டமைக்கப்பட்ட முறைக்குள்ள நடக்குதுன்னோ, ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அதுக்குள்ளேயே கேள்வி கேட்க, ஆட்சேபனை தெரிவிக்க, மேல்முறையீடு செய்யன்னு பல வழிகள் இருக்குன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இறுதியா ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். வளர்ச்சி திட்டங்கள் நமக்கு கண்டிப்பா தேவை. அதுக்கு நிலை எடுக்கிறதும் தவிர்க்க முடியாது. ஆனா இந்த சட்டங்கள், விதிகள்லாம் இழப்பீட்டையும் மறுவாழ்வையும் உறுதி செய்ய நினைச்சாலும் நிலத்தை இழக்கிற ஒரு மனுஷனோட, ஒரு குடும்பத்தோட உண்மையான இழப்ப, அந்த பண மதிப்பையும் தாண்டி நம்ம எப்படி இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறது, எப்படி அவங்களுக்கு உண்மையாவே உதவுறது, இது நாம எல்லாரும் தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.